திருவண்ணாமலை அருகே மாட்டு சந்தை குத்தகை ஏலத்தை அதிகாரிகளுடன் ஒப்பந்ததாரர்கள் சிண்டிகேட் அமைத்து 20 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக எடுத்துள்ளனர் என்று புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கேலூர் கிராமத்தில் 100 ஆண்டுக்கு மேலாக சனிக்கிழமை தோறும் மாநாட்டு சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த சந்தையில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் 1000 கணக்கான மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாக சார்பில் வருடாந்திர சந்தை குத்தகை ஏலம் கேலூர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் போலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஏலத்தின் போது அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் சிண்டிகேட் அமைத்து பெயரளவில் ஏலம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தை குத்தகைக்கு ஏலம் கடந்த ஆண்டு 54 லட்சம் ரூபாய்க்கு போன நிலையில் தற்போது 34 லட்சம் ரூபாய் ஏலம் போனதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் 20 லட்சம் ரூபாய் ஊராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே ஏலத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் முறையாக ஏலம் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.